அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, வந்து கொண்டிருப்பவர்களே, வராமல் வீட்டில் இருப்பவர்களே எல்லாருக்கும் ஆணை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நேரத்தில் இன்று ஒரு அருமையான ஒரு வரலாறாக விராட பருவம், அதாவது பாண்டவர்கள் எல்லாம் ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய ஒரு வரலாறு நடக்க இருக்கிறது. ஆகினாலே எல்லோரும் இங்கு வந்து கேட்பது இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகினால எல்லாருமே இங்கே அரங்கத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்குகிறோம். நம்ம பார்வதி பதைய வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. நேற்றோடு 12 ஆண்டு வனவாசம் முடிந்தது. அதாவது புஷ்ப யாத்திரை செல்வம் வேமன் குபேர நாடு சென்று திரௌபதியாக மண்டை கொண்டு வந்தான். அதில் உள்ள ஆபத்துக்களை எல்லாம் கடந்து அதன் பிறகு மறுபடியும் பல வரலாறு நடந்தது. சொல்ல நேரமில்லை என்பதனாலே அதை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டோம். அதுக்கடுத்தாப்புல தூர்வாச முனிவருடைய வரலாற்று வந்தோம். பாண்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய காட்டுக்கு துரியோதனை அனுப்பி வைக்கிறான். தாளமுள்ள அதுக்கு அடுத்த உணவு கேட்டு அப்படி அனுப்பி வைக்கிற போது அந்த இடத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கருணை செய்து அவர்களை காப்பாற்றல. அதுக்கப்புறம் பணம் பொருந்தும் சருக்கம், குற்றது சொன்னால் அற்றது பொருந்தும், நச்சு போயிட்ட சருக்கம் இதெல்லாம் சொல்லி 12 ஆண்டு வனவாசத்தை நேற்றோடு முடிவு செய்தாச்சு. இந்த ஒரு வருஷம் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுவும் 2 நாள் சொல்லக்கூடிய வரலாறு தான். அப்படி மிக வேகமாக சென்று அதை இன்று நிறைவு செய்வோம். அரவ கொடியோன் ஏவலின் படியே 52 ஆண்டு துருவதன் அளித்த பாவையும் சுருதி மாமுனிகணம் பழவோ பறிப்புடன் மலரும் பழங்களும் இனிது அரும் ஒரு பகல் போல கழித்தனரும் அறிவும் ஒடுங்கிய புலர்களும் உடையோ. மாதங்கள் 12, ஆதித்தர்கள் 12, ராசிகள் 12, ஆழ்வார்கள் 12, அகத்தியருடைய சீடர்கள் எல்லாம் 12, திருமாலுடைய மந்திர எழுத்து 12, அந்தணருடைய அரங்கள் 12, சைவ அனுஷ்டானத்திலே தொடும் இடங்கள் 12, சுரஸ்தானங்கள் 12, உயிரெழுத்து 12, முருகர் பெருமானுடைய கரங்கள் 12, கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகம் விழா 12 ஆண்டுக்கு ஒரு நடக்கிறது. அதே போல இந்த ஆண்டு வடக்கே உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்னு சொல்லக்கூடிய இடத்துல 12 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகாமக விழா கும்பமேளா நடக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி 13 முதல் ஜனவரி 20, பிப்ரவரி 26 வரை கோவிலிலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பாண்டவர்கள் அந்த 12 ஆண்டு வனவாசத்தை ஓராண்டு போல் ஒரு பகல் போல கழித்தார்கள். அப்படி உடன் பிறந்த சகோதரர்களே, நாம் தனியாக துரியோதனால் வஞ்சனையான முறையிலே நாட்டை விட்டு துரத்தப்பட்டோம். ஆகையினாலே காட்டிலே வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தோம். ஞானிகளை தரிசித்தோம், அசுரர்களை வதைத்தோம், எத்தனையோ சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்தோம். ஒரு வழியாக நேற்று அந்த அஞ்ஞான வாசம், அந்த வனவாசம் முடிந்தது. இப்ப நம்ம வனவாசம் போவோம், அஞ்ஞான வாசம். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அப்போ இங்கே இவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தந்தையான அறக்கடவுள் என்ன சொன்னாருன்னா, ராட நாட்டில் போய் வாழுங்கள், அவன் ரொம்ப மிகுந்த நல்லவன், உங்களை உபசரிப்பான், யாரும் உங்களை காண முடியாது சொன்னார். அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிற போது அங்கே
நீதியும் தர்மமும். பொதுவா பாத்தீங்கன்னா நீதியும் விளைவும் தர்மமும் நிறைந்து நிதிகள் மற்ற யாவையும் நெருங்கி ஆதியில் மனுநூல் வழியினில் புறப்போன் அவனியை குலத்து மனுகுலத்து அரசன். வேதியர் பலரும் குறைவது அவனே பிராடர் உன் மச்ச நாடையா. மச்ச நாடுனா மீன்கள்லாம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மச்சம்னா மீன். சில ஊர்ல தண்ணி வசதி இருக்கும், நிலவளம் இருக்காது. ஆனா ராட நாட்டுல நீர்வளம் இருக்கும், நிலவளம் இருக்கும், அமோகமா விளையும். நிறைய விளைஞ்சா தர்மம் செய்ய கேட்க வேண்டுமா? நிறைய தான தர்மம் நடக்குது. செல்வமும் செல்வாக்கும் மிகுந்த நாடு. அதனாலே நீர்வளம், நிலவளம், குடிவளம், 3 வளமும் இருக்கிறது விராட நாடு. அந்த ஊர்ல 1000 மந்தர்கள் யாரும் செய்யறாங்க. அதனால மழை பொழிகிறது, ஏரி குளம் வற்றாமல். மீன்கள் நிறைய இருக்கு. மீனுங்க இருந்தா அந்த இடம் தண்ணிலாம் சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு இது. அந்த வகையிலே அந்த நாட்டிலே நாம் வாழ்வோம் என்று சொல்லி தர்மராஜா சொன்னார். அவன் நீதியோடு தர்மத்திலும் அங்கு சிறந்தது மச்ச நாடு. அதையில மனுமுறையில் அங்கே முடிந்தது நாடு. மாதிரம் முழுவதுமே, அந்த மாதிரம் முழுவதுமே அந்த பிராணனின் புகழும் அந்த வேதியர் பல முறையும், அந்த வேதியர் பல முறையும் அந்த பிராணனின் நகரதுமே. கொலை கொள்ளை திருட்டு வன்முறை எதுவுமே இல்லை. அப்படி ஒரு அமைதியான ஆனந்தமான நாடு. அதனாலே நாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் 12,000 பிராமணர்களை பார்த்து, சுவாமி நாங்கள்லாம் ஏதோ ஒரு விதி பையனால காடு வந்தோம் பண்ணாலும், நீங்களும் நீங்காத நிழல் போல எங்க கூட இருந்தீங்க, ஆளுதான் இருந்தது. ஆனா உங்களெல்லாம் விட்டு நாங்கள் தனியா 1 வருஷம் மறைத்து வாழ்றோம். துரியோதனாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மறுபடியும் நாங்கள் 12 வருஷம் வனவாசம். அதனால நீங்கள் எங்காவது காடகத்துல வாழ்ந்து கொள்ளுங்கள். 1 வருஷம் ஒரு நாளை போல கிடைத்து விட்டு வந்துடுவோம். அதனால உங்களை எல்லாம் நாங்கள் சாதாரணமா மறக்க முடியாது. அதனால மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? நாடுகளை இழந்த ஒரு துன்பத்தினால, அந்த காடுகளை அடைந்த ஒரு காரணத்தால, உங்கள் துயர் எம் துயராயற்றதினால மங்காத பாசம் கொண்டோம் உங்கள் இடத்திலே. அதனால் மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? பஞ்சனையில் படுத்த நீங்கள் தலையினிலே தேரும், பஞ்சனைகள் செய்தவரை நெஞ்சத்திலே தேரும். பாடும் தோறும் கொண்டனைகள் காய்கனிகள் உண்டேரும். மேலும் என்ன நீங்கள் பட்ட துன்பத்தையே சொன்னாலே மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? அதுபோல 12 ஆண்டுகள் ஒன்றிணைந்திருந்தீர்கள். உங்களை 1 வருஷம் பிரிந்திருக்கிறது என்பது எங்களால கஷ்டமா இருக்கிறது. என்ன செய்வதுன்னு புரியவில்லை, மனது வேதனைப்படுகிறது என்று சொல்லி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுகிறார் தர்மராஜா. ஒரு ஊர்ல பாரதம் சொல்ல போன 18 நாள் முடிஞ்சோன்னா அத்தனை பேர் அழுகிறாங்க. நீங்க போயிடுங்களா, நாளைக்கு என்ன சொல்லி நாங்க யார்கிட்ட கேட்போம்? அவ்வளோ பாசம் கொடுங்க அந்த ஊர்ல. பாவம் எல்லாம் எத்தனையோ ஊர் பார்த்தோம். உடனே முனிவராய் உள்ளதபோதனத்தவரை தனித்தனியே வணங்கி கனிவுறு முன்பால் என்று நான் உம்மை காண்பதென்று அவர் மனம் கணிப்ப, எளிய உரைகள் பயிற்சி யாவரையும் ஏகமிழ்த்து. அதனால எல்லாரையும் தனித்தனியா விழுந்து தர்மராஜா வணங்குறார். பாண்டவர்லாம் வணங்குறார். நீங்கள்லாம் எங்களோட 12 ஆண்டுகள் இருந்த காலம் பொற்காலம்.
துன்பமும் கிடையாது, துயரமும் தெரியாம வாழணும். அருமையான கதைகள்லாம் சொல்லி நாங்க கேட்டோம். என்ன சொல்றாங்க, என்னைக்குமே அந்த சில பேருடைய நட்பு இருக்குது பாத்தீங்களா, எல்லாரையும் உண்மையான நட்புன்னு நம்ம நினைக்க முடியாது. சில பேருக்கு சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி நட்புல பழகுவாங்க, நம்மகிட்ட ஆதாயம் அடைஞ்சோன்னா ஒரு நாளைக்கு எதுவும் இல்லைன்னா உடனே நம்மளை வெறுப்பாங்க. எல்லாமே அப்படிதான். உண்மையான நட்புங்கிறது நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம், அபூர்வம் தான். ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் ரொம்ப காலமா ஒருத்தர் நல்ல நட்போட இருக்காங்க. அதான் போன ஜென்மத்தில் விட்ட குலத்தோட கூட. மெட்ராஸ்ல இருக்கிறவனே கன்னியாகுமரியில வேலை செய்யற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இது எங்க இருக்குது, அது எங்க இருக்குது, உடனே அங்க இருக்கிறனா அவனுக்கு உறவு ஆயிடுறாரு. இது மாதிரி தான் பாசமும் பந்தமும் நேசமும் நட்பும் தானா இப்படி எப்படியோ இறைவனால முன்னால் தீர்மானிக்கப்பட்டபடி நடக்குது. ஆமா, அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அதான் அவ்வையார் சொன்னாரு, உடன் பிறந்தார் சுற்றத்தார் இருந்திருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதினார். அதாவது நம்ம உடன்பிறப்புகள் சொந்த பந்தம் பங்காளிலாம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள தோன்றக்கூடிய வியாதி நம்மளை கொள்ற மாதிரி அவங்கெல்லாம் உறவில்லைங்கிறார் அவ்வையார். உடன்பிறவா மாமலையிலே உள்ள மருந்து பிணிதி இருக்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. அதாவது நம்ம உடம்புக்குள்ள தோன்றக்கூடிய நோயை மழையில இருக்கிற மூலிகை வந்து அந்த நோயை தீர்க்கிற மாதிரி வெளியில பழகிறவங்க நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்க, நல்லா உதவி செய்யறாங்க. இப்படி நிறைய என்னுடைய அனுபவத்திலேயே நான் நிறைய பார்த்துட்டேன். அப்படி அதை சொல்றாரு. ஆனா ஒரு கஷ்டம் நமக்கு வர்றது நல்லதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவரே சொல்றாரு, கேட்டிலும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கொள்ளுனார். நமக்கு துன்பம் வந்த போதுதான் யாரு நம்ம கூட உண்மையா இருந்து ஆதரவா இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்க அப்படிங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்க முடியுமா. அதனாலதான் சொல்றாரு, கேட்டிலும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அழைப்பதோர் கொள். அதுதான் அளவுகோள்ங்கிறார். நம்ம கிட்ட நல்லா இருக்கும்போது எல்லாம் வாங்கி தின்னுட்டு நாம கஷ்டப்படும் போது நம்மளை வந்து கைவிட்டு போறாங்க பாரு, அதெல்லாம் உண்மையான நட்பு இல்லைங்கிறார். பூமாலை போடுவது வாசனைக்கு, பாமாலை பாடுவது யோசனைக்கு. ஆமா, ஆகினால அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அந்த மாதிரி ரொம்ப அந்த நட்பை 12,000 பிராமண மொழிகளை பிரிய முடியாம பிரிஞ்சு போறாரு பாண்டவர். இதெல்லாம் இருக்கின்ற போது இப்ப நம்ம எப்படி அங்க மறைந்து வாழ்வது விராட நாட்டிலே தம்பிமார்களே சொல்லுங்க அப்படின்னு. தம்பி பீமசேனா போகலாமா? போகலாம். நகுலா போகலாமா? போகலாம். அர்ஜுனா போகலாம். எல்லாருமே போகலாம்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க. எப்பவுமே சகோதரரை கேட்காம அவர் ஒன்றும் செய்யறது இல்லை தர்மராஜா. எல்லாரும் சரின்னு சொன்னோன்னே அர்ஜுனன் கொஞ்சம் அப்படியே கண்ணுல தண்ணி வந்து சொல்லணும். ஏன்னா அண்ணா, நீங்க ராசசுயம்னு மிகப்பெரிய ஒரு மகத்தான யாகம் செய்தீங்க. 56 தேசத்து அரசர்கள் உங்களை வணங்கி நின்னாங்க. மென்மையானவர் மரணரை தழுவாரு போய் சொல்லாதவங்க நீங்க விராட இடத்துல எப்படி அடங்கி இருக்க போறீங்களோன்னு நினைச்சுதாங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னா அப்படின்னு. அந்த தர்மர் சொன்னார், தம்பி கவலைப்படாத, சூதாடுவதற்குரிய அட்சேபத்தை நான் கத்திருக்கிறேன். நான் சன்னியாச வடிவத்தோடு போய் கங்கர்ன்ற பெயரோடு அவன் வணங்க நான் அவன் ஆசி கூற இருப்பேன் தவிர அவனுக்கு கீழே இருக்க மாட்டேன். ஜோதிடம் சகுனம் வேதம் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு நேரம் உள்ள போது சொக்கட்டார் நடப்பேன், நீதி நூல்லாம் அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னா. சரி பீமா, உன்னுடைய இதை எப்படி நீ எப்படி மறைஞ்சு வாழ போற? என்ன உன் உடம்பு மறைக்க முடியாது. பெரிய ஒரு 16,000 பலம் பிடிச்சவன் கருப்பு என்ன பண்ண எப்பா அந்த போட்டு சராசன வதைச்சேன், நிமிடா வதைச்சேன், மணிமான கொன்ற, கிருபேரனை கொன்ற. உனக்கு ஆனா எளிமையா உனக்கு பேச தெரியாது.
யார்கிட்டையும் இனிமையா பேச மாட்டார். அடங்கி நடக்கவும் பாட தெரியாது. அதனால சமயத்துல கோபம் வரும்போது உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினால் நமது அஞ்ஞான வாசத்துக்கு கெடுதல் வந்துவிடும். முழுப்பூசணிக்காயை சோதனை மறைக்க முடியாது. இந்த பழமொழி எதுக்கு வந்துச்சு? முழுப்பூசணிக்காயை சோதனை மறைக்க முடியும். ஒருத்தன் பூசணிக்காய் ஒரு ஏக்கர்ல பரப்புல போட்டுருந்தான், மஞ்சள் பூசணி. அதுக்கு பக்கத்துல ஒரு பணக்காரனுடைய நிலம். இவன் அப்படியே அவன் நிலத்தை போகும்போது இந்த நிலத்தை தாண்டி தான் போகணும். நிறைய பூசணிக்காய் பெருசா காய்ச்சி இருக்குது, இன்னும் அறுவடை பண்ணலை. இவனுக்கு தெரியாம ஒரு காயை கொண்டு போய் ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டா என்னன்னு அந்த பணக்காரனுக்கு ஒரு எண்ணம். உடனே அவன் இல்லாத நேரத்துல ஒரு பூசணிக்காய் அறுத்துட்டு ஒரு துணியில மறைச்சிட்டு போறான். அதை இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் பார்த்துப்பான். அவன் போய் சொல்லிட்டான், அந்த பணக்காரன் பூசணிக்காய் தெரியாம அறுத்துட்டு போயிட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே இவனுக்கு விவரம் தெரிஞ்சது. ஏன்னா இவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரு பூசணிக்காயை காசு கொடுத்து வாங்க முடியாம போய் திருடிட்டு வந்திருக்கானே அப்படின்னு எல்லாரும் அவனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் காதுக்கு வந்துச்சு, என்னடா எவனா ஒரு திருட்டு போய் சொல்லி போயிட்டானே, எப்படி மறைக்கிறதுன்னு யோசனை பண்ணான். உடனே அடுத்த நாள் என்ன பண்ணான் தெரியுமா? பஞ்சாயத்துக்காரங்களுக்கு வந்து பஞ்சாயத்து வைக்கணும்னு அவன் சொல்றான். பூசணிக்காய் பயிரிட்டுவேன், அது நாளைக்கு பஞ்சாயத்து. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பணக்காரன் ஊரில் அத்தனை பேரையும் கூப்பிட்டான். இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து யார் வீட்டுல சாப்பிட வேண்டாம், எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. பணக்காரன் வீட்டு இருந்துன்னா 10 வகையான காய்கறியோட இருக்கும்ல, பதார்த்தம். எல்லாரும் போறாங்க, அந்த ஊரே திரண்டு போகுது. இவன் பார்த்தா ஆளுகளை வச்சு நல்லா நிறைய சமையல் பண்ணி அது சுவையா நிறைய பாலகாரம் பச்சந்து உட்பட பாயசம், பால் பாயசம் உட்பட எல்லாத்தையும் செஞ்சு தயார வச்சு எல்லாரையும் சாப்பிட வைக்கிறான். சாப்பிடுங்க, யாரும் குறை வைக்காதீங்க, நிறைய சாப்பிடும் அப்படிங்கிறான். அப்புறம் சாப்பிட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க. இவன் வாசல் இருந்து, எதுக்கு உங்களுக்கு விருந்து வச்சு தெரியுமா? என்னது? இந்த பூசணிக்காய் விவகாரத்தை இது மேல வந்து இதை யாரும் பேசக்கூடாது, புரியுதா? இதுக்கு மேல இந்த பேச்சாளர் எடுத்தா கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு போகும், தெரியுமா? ஆகட்டுங்கண்ணா இப்படியே எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்பிச்சான். அப்புறம் யாரும் பாருங்க, இந்த பையத்துல ஒருத்த கூட பேசல. இதைத்தான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது. சாப்பாடு விட்டே மறைச்சுட்டான். எப்படி பாருங்க, இதுதான் அந்த படம் இருந்துச்சு. அதனால பீமா, நீ கணப்பாடியா இருக்கிற, உன் உருவத்தை எப்படி மறைஞ்சு வாழ போற அப்படின்னு கேட்குற. அண்ணா கவலைப்படாதீங்க, எனக்கு சமையல் கடை தெரியும். பலாயனன்ற பேர் வைத்துக் கொண்டு அந்த புறத்திலே சமையல்காரனோடு சமையல்காரனா தலைவனா இருந்து அருமையான சமையல் பண்ணுவேன். ஏன்னா நான் சாப்பிட்றதையும் யாரும் பார்க்க முடியாது, இவ்வளவு சாப்பிட்றான்னு எவனும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு குறையில்லாம போடணும். இந்த வேலை எனக்கு ஏற்றது தான். சரி அப்படி அர்ஜுனா, அண்ணா நீ முன்ன பேடியாகக்கூடிய ஒரு சாபம் ஊர்வசியினால தேவலோகத்துல வந்துருக்கு. அதனால நீ எப்படி அதை மறைந்து வாழ்வேன்னா, நான் இதே நீங்க சொன்ன மாதிரி பேடி வடிவம் எனக்கு ஒரு வருஷம் எடுத்துட்டு போகணும்னு அந்த ஊர்வசி சாபம் கொடுத்துருக்கா. இப்ப நான் நினைச்சேன்னா பேடி வடிவம் வந்துடும். அந்த வடிவத்தோட போய் கையில வளையல் போட்டுட்டு கூந்தலை பின்னி பேடி வடிவமா இருந்து அந்த இடத்துல நடனம் பாட்டு இதெல்லாம் வந்து அந்த ராடராஜனுடைய மகளுக்கு அரசோகம் வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்து அந்த புறத்திலேயே பிருகன் நடைங்கிற பேர்ல இருப்பேன். என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லது. சரி, நகுலன் சொன்னா, நகுலா எப்பவும் எங்களால் நீ பாதுகாக்கப்பட வேண்டியவன், இந்த அழகிலேயே சிறந்தவன் நீ. ஆனால் நீ எப்படி நீ மறைந்து வாழப் போகிற? அண்ணா கவலைப்படாதீங்க, நான் அசுனி தேவரிடத்துல குதிரைகளுடைய லட்சணம் இலக்கணங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். குதிரைகளை பழக்கி அதில் ஏற்றத்தினுடையது இவை எல்லாத்தையும் செய்து குதிரைகளுக்கு தலைவனா நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த தாமகர்ணிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நான் மறைந்து வாழ்வேன். சரி சகாதேவா, நீ இப்படி மறைஞ்சு வாழ போற? அண்ணா நான் பசு பூலோக காமதேன், அந்த பசு மாடுகளை பசுமாடுகளை நான் காப்பது உத்தமமான தொழில். அந்த பசுக்களுடைய இலக்கணம்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆகினாலே அந்த பசுவனுடைய சிறுநீரை முகர்ந்து அவனுடைய தன்மைகளை கண்டுபிடிப்பேன். மலட்டு கன்றுகளை நான் கன்று ஈனுமாறு செய்வேன்.
பால் நிரம்ப கறக்குமாறு செய்வேன். தந்திரி பாலங்கிற பெயரோட நானும் அங்கே இடையனாக மாறி இருப்பேன். என்னையும் கண்டுபிடிக்க முடியாது. திருபதி ராஜகுமாரியே, திரௌபதியே, நீ உத்தமமான குணங்களுக்கெல்லாம் உறைவிடமானவள், எங்களால் எப்பவும் காக்கக்கூடியவள், நீ எப்படி மறைந்து வாழப் போகிறாய் என்று தர்மராஜா கேட்டார். மன்னவரை நீங்கள் என்ன பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் சைரந்து என்ற பெயரோடு ராடராஜனுக்கு மனைவியாகி சுதேசன இடத்துல ஒப்படைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பேன். அந்த புறத்துல வேற எவரும் காண முடியாத அளவுக்கு நான் அங்கு இருந்து கொண்டிருப்பேன். என்ன பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் ஆளுதானே இந்த வசதியில் இந்த பேரில் இருந்து நான் யாருக்கும் தெரியாம ஒரு வருஷம் காலம் கழிச்சோம்னு சொல்லிட்டாங்க. வேற எல்லாரும் வேகமா போனாங்க, இரவுல வேகமா நடந்தாங்க. பாஞ்சால் நாட்டுக்கு தென்புறமாகும் பிராட நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. யமுனா நதியை கரை அடைந்து அந்த கரையில உள்ள அந்த பிராட நாட்டை அடைஞ்சார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல எப்படி பஞ்சாபோ அதே மாதிரி தஞ்சாவூர்ல எப்படி நாகப்பட்டினம்ல எப்படியோ அதே மாதிரியான ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல வளமான பூமி. பிராட நாடு இன்னைக்கும் கூட வளமான பூமி. யமுனா நதி பாய் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பழம் மான் தோள்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து அதில் வைத்து சுருட்டி கட்டி அங்க இருக்கிற வன்னி மரத்துல கொண்டு போய் மரம் பொந்துல அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, மறைத்து வைக்கிறார். சகாதேவனை கொண்டு அந்த அந்த மரம் பொந்துல கொண்டு போய் அப்புறம் அங்க எரியிற ஒரு பிடத்தை எடுத்து அதுல தொங்க விட்டாங்க. சுடுகாடு, அதான் மயானம். யாரும் அந்த பக்கம் அந்த பிணவாசனை வந்துச்சுன்னா யாருக்கும் போய் கிட்ட போக மாட்டாங்கன்னு ஒரு இது. எல்லாரும் குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு துர்க்கையம்மனை வழிபாடு செய்யறாங்க. முன்பிறந்த தேவியம்மா, வழக்காடும் வல்லவனே தேவியம்மா, வழக்காடும் வல்லவனே தேவியம்மா, யுகபிறக்கும் முன்பிறந்த காணியம்மா, அந்த யுகபிறக்கும் பிறந்த காணியம்மா, புத்திரன காணியம்மா, இந்த பிறக்கும் பிறந்த தேவியம்மா, இங்கு வழக்காடும் வல்லவனே தேவியம்மா, வழக்காடும் வல்லவனே தேவியம்மா, காய்ந்த மழு பேசும் காணியும் நீ அம்மா, காத்தருட வேண்டும் நீயே தேவியும் நீ அம்மா, என்னை கூண்டாயவனே பொங்காரி என்னை கூடையவனே ஓங்காரி, எங்கே எம் தாயே காணியம்மா வாருமம்மா, எங்கே எம் தாயே காணியம்மா வாருமம்மா, எம் தாயே காணியம்மா வாருமம்மா. இந்த துர்க்கை முனை வணங்கி, ஆனால் சுடுகாட்டில் தனியாக அதுக்கு ஒரு ஆலயம். எல்லாம் அந்த அம்மனை வணங்கி எங்களுடைய இந்த ஒரு வருஷம் நாங்கள் மறைந்து வாழ்வதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ தான் இருந்து காப்பாற்றணும் என்று வேண்டிக் கொண்டார். இப்படியாக இருக்கக்கூடிய சமயத்திலே காளி தேவி காட்சி கொடுத்து, பாண்டவர்களே, நீங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, பின்னாலும் நடக்கக்கூடிய போல உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்று வாழ்த்தி மறைந்தார். அதனால அப்படிப்பட்ட வகையில அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு பாண்டவர் தங்களுக்குள்ளேய செயன் செயசேனன், விஜயன் செயசேனன், செயற்பாடுங்கிற மறைமுகமான ஒரு பேரை வைத்துக் கொண்டு, இந்த பேருனால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிடணும், உண்மையான பேரை யார் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சரி சொல்லி உடனே தர்மர் நீராடி தந்தையை தியானித்து அவருடைய அருளால் அவருக்கு சன்னியாச வடிவம் வந்துச்சு. காவி உடை, திரிதண்டம், கமண்டலம் இதை தெரிந்து கொண்டு பிராமண சன்னியாசியா காட்சி கொடுத்தார். அதே போல பீமன், அர்ஜுனன், நகுலசகாத எல்லாருக்கும் மாற்று வடிவம் வந்துவிட்டது. தருமர் தங்கத்திலே வைடூரியம் பறித்த காட்சிகளை கருண்டு சாத்திர சுவடை இவை எல்லாம் ஏந்திக் கொண்டு அரசவையை அடைந்தார்.
ராடன் பார்த்தா இளஞ்சூரியனை போல எதிரில் வரக்கூடிய அவரை கண்டு அதிசயம் உடைத்து வணங்குறான். மனிதம் எடுத்த தெய்வம் போல இவர் விளங்குகிறார். இவர் வரவினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று அவன் நினைக்கிறான். யார் அந்த ராடராஜன்? யாரையா நீ வீரன் எங்குனின் இவன் எழுந்து அருளியது என வினவாய யாரையா நீங்க எங்கிருந்து வர்றீங்க, இங்க வந்ததனுடைய காரணத்தை அடைய தெரிந்து கொள்ளலாமான்னு ரொம்ப வினயமா கேட்கலாம். இப்ப தர்மராஜா என்ன சொல்லணும்? நான் தான் தர்மரை இங்க வந்தேன்னு சொல்லணுமா? அப்படி சொல்லுவாரா? இல்லைன்னா என்ன மறைச்சு வாழ போறேன், பேர் தான் வேற. ஆனா சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. என்ன தெரியுமா? பாறையாளுடைய உதித்திரன் அப்படின்னு நிறுத்தினார். உலகத்தையே ஆடக்கூடிய தர்மராஜா அப்படின்னாரு. அவர் உண்மைதானே சொன்னாரு. இந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டாரு. பாறையாளுடைய தர்மருக்கு யுதிஷ்டன்னு ஒரு பேரு, பாறையாளுடைய உதித்தீரன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. அப்புறம் பார்த்தாரு, அவர் பாங்காய் பயின்றவன், அவர் பக்கத்திலே நான் என்னைக்கு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லக்கூடிய விதத்துல சொல்லணும். உண்மையை சொல்லணும், அதே சமயத்தில் பொய்யை சொல்லக்கூடாது. சேர நான் உடன் போதிருந்தேன் சில பகல் இங்கு வைகும் மாறியன் நீ வந்தேன் அப்படின்னாரு. சரி, சந்தோஷம். அரசர் பெருமானை உனக்கு மங்களம் உண்டாக்கும். நான் 5 பூதங்கள் உன்னுடைய வெண்பெயர் கங்கள் ஒருவனுடைய கட்டளையினால் சன்னியாசியாக உலாகுறேன். முந்தைய தருமரிடத்திலே அவர்களுக்கு ஒரு நண்பராக இருந்தேன். புதிவசத்தினாலே அவர்கள் காணகம் போய்விட்டார்கள். அதனாலே நானே தான் அவர், அவரே தான் நான். அதனோடு சந்தேகம் இல்லை. பல வருடங்களாக தீர்த்த யாத்திரையெல்லாம் செய்துவிட்டு இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருக்கலாம் என்று வந்தேன். நான் வேறு தரங்களை அறிவேன், விலங்கு பறவை இவைகளுடைய அந்த ஒளி குறிப்புகளை அறிவேன், சொக்கட்டான ஆடுவதில் பண்ணவன் என்று சொல்லி அவன் கேட்டது ரொம்ப விராட சந்தோஷப்பட்டு, சுவாமி நீங்க எங்கேயே இருங்க, இந்த நாடு உங்களுடைய அப்படின்னு. வேமவரம் அடுத்த நாள் வள்ளன் என்ற பெயரோடு விழா என்ற பெயர் வச்சுக்கிட்டு கங்கராய பேர் வந்து முதல்ல வந்து தர்மரை வணங்கினான். அப்புறம் அரசன் வேண்டாம். யாருப்பான்னு கேட்கிறான் பிராண்டராஜன். தன்னிலை கொருவல் முய வலிமைக்கு ஒருவன் என்று உரைக்கும் திண்டிரர் பவன குமாரன் சின்னார் சின்னவன் தெல்லமுது அணைய உண்டியை குறித்து கற்றதன் கல்வி உரிமையை குறித்து அடுத்தொடிற்கும் மண்டலத்தரசே ஒருவன் யான் வீமன் மடையன் என்று அரசவை வந்தான். அரசே, நான் பலாயின் நல்லன் என்று செய்ய பேர்கள். அதனால எனக்கு சமையல் காலையும் தெரியும், எனக்கு சாம்பூரையும் தெரியும், எனக்கு தேகன் எந்த உலகில் யாரும் என்னை சமையல் காலையும் தெரியும், எனக்கு சாம்பூரையும் தெரியும், எனக்கு தேகன் எந்த உலகில் யாரும் என்னை உமையும் நாடி வந்தேன், ஒரு உதவி பெறவே வந்தேன், எங்கே அமையும் பிறத்தில் நல்ல ஒரு ஆனந்தமே தருவேன். சமையல் காலையும் தெரியும், எனக்கு சாம்பூரையும் தெரியும், எனக்கு தேகன் எந்த உலகில் யாரும் இல்லை. மகாராஜா, 64 கடைகளிலே ஒன்று சமையல் கடை. அந்த சமையல் கடையை நான் திறம்பட செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். சமயத்துல மல்யுத்தம் வந்தாலும் அதையும் நான் செய்வேன். அதனால எனக்கு பலாயினன் கல்லன் என்ற 2 கல்லன் என்ற 2 பேரும். ஏப்பா, உன்னை பார்த்தா சமையல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. போர்க்கிடத்துல விட்டா எல்லாரையும் சட்னி பண்ணிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு. வேமன்னு தெரிஞ்சுட்டா சொன்னா இல்லை போட்டோம். அது மாதிரி எனக்கு சேனாதிபதியா இருக்கிற எனக்கு சேனாதிபதியா இருந்திருப்பா, என்னதுக்கு சமையல்காரனா இருக்கேன் கேட்கறேன். என்னடா தெரிஞ்சுக்கிட்டான நம்ம பேமெண்ட் அப்படின்னு அவனுக்கே மனசுல ஒரு இருக்கு. என்ன ஒருத்தன்
ஒருத்த இரவு நேரம் யாரியாமா யாருக்கும் தெரியாம ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுல செல்வந்தனுடைய வீட்டுல நுழைஞ்சிட்டான். எல்லாரும் தூங்கட்டும், அதுக்கப்புறம் திருடலாம். பறந்து மேல ஏறி வந்துட்டான் மேல. இதை பார்த்துட்டான் அந்த வீட்டுக்காரன். ஏன்னு அறியாத மாதிரி மூளையில கிடந்த ஒரு பாத்திரத்தை எடுத்தான். ஐயோ தேல் கொடி போய் தேல் கொடிச்சுன்னு கத்துனான். ஊரெல்லாம் மூடி போச்சு. என்னப்பா என்ன கத்துன? தேல் கொட்டிருச்சுன்னா இப்ப வழி எப்படி இருக்குது? வழி இறங்கி விட்டதா இல்லையா அப்படின்னா, வழி இப்பதான் கொஞ்சம் இறங்கி இருக்குது, ஆனா பறந்து இருக்கிறதுனா இறங்க மாட்டேங்கிறான். அப்படியா அப்படின்னு எல்லாரும் போய் அவன் பிடிச்சிட்டான். இது எப்படி குறிப்பு பாருங்க. அப்பவே சத்தம் போட்டுதான் இவன் அடித்துட்டு அவன் போயிருப்பான். ஒரு குறிப்பு. பகையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரிய திருவள்ளுவர் சொல்றார். இதெல்லாம் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது வீமன் அப்படியே அட்டகாசமா அந்த அரண்மனையில ஆயிரக்கணக்கான சமையல்காரங்க இவன் தான் தலைமை. அறுசுவை உணவு அப்படியே எல்லாம் எல்லாத்துக்கும் செய்து எல்லாருக்கும் போடுறான். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஒரு பெரிய கொப்பரையில சாப்பாடு, பெரிய கொப்பரை ஆகிட்டு இருக்கு. ஒரு 200 பேர் சேர்ந்தாதான் அந்த கொப்பரை கீழே இருக்க முடியும். அரண்மனைக்கு அத்தனை பேரும் சாப்பாடு தினமும். இவன் பார்த்தான் பையனை, என்னடா 200 பேர் சேர்ந்து இறக்குறீங்க, இறக்க முடியும் தகுடா அப்படி இவன் ஒரு கையிலே தூக்கி அப்பாட வச்சுக்கான். எப்பா நீ என்ன அரக்கனா மனுஷனா? 200 பேர் சேர்ந்து தூக்க முடியும், நீ ஒரு கையில அனாவசியமா தூக்கி வச்சுட்டேன். டேய் எதுவும் பேச முடியாது, பேசாம இருக்கு. அப்படிதான்டா, யாரும் பேசுவாய். இப்படி இருந்தா அது நிறைய விஷயம் இருக்குது. நீங்க முழுசா கொண்டு போய் மாடுபடி சண்டையை முடிச்சு நீங்க விளையாடல பருவத்தை முடிக்கணும். எனவே அப்படிப்பட்ட வகையிலே அவன் அங்கே இருக்கிறான். அதுக்கு பின்னால அடுத்த நாள் அர்ஜுனன் பேடி, அந்த ஊர்வசி கொடுத்த சாபத்தினாலே நினைத்தான் பேடி வந்துருச்சு. பவளத்தினாலான குண்டலமும் சங்கு வளைவும் பின்னிய சிலையுடைய விசித்திர பெண் வடிவமாக வர்றான். வேடி வடிவத்தில் யாரு? அர்ஜுனன். விராடராஜன் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறான். பெண்ணே நீ யார்? உடனே அவன் அர்ஜுனன் தருமரை வணங்கிட்டு அப்புறம் விராடராஜனை வணங்கிட்டு சொல்றான், நான் நடனமும் ஆடுவேன், நல்ல இசையும் பாடுவேன். நடனமும் ஆடுவேன், நல்ல இசையும் பாடுவேன். அதன் உடலும் படைந்து ஒரு கடலின் அடையும் என பலரும் பொழியும் என பறந்து பெருந்து நடந்து காணும். நடனம் காணும், நடனமும் ஆடுவேன், நல்ல இசையும் பாடுவேன். காணில் வாடுவென காணும் படியும் என்று நானும் படைத்தும் என்று மாணவன் போதிட நடனம் அங்கு பதைந்து நெகிழ்ந்து முகிழ்ந்து மகிழ்ந்து நடனம் ஆடுவேன். நான் நடனம் ஆடுவேன், அந்த நடனம் ஆடுவேன். யாரம்மா என்று கேட்டதற்கு முதல்ல நான் சொல்றான், நாதமும் இயலும் நடனமும் நவில்நாமும் அரங்கெடுக்குரிய பேதையர் தமக்கு நடம் பயிற்றுவிப்பேன் பெயர் பிருகநலை என்றார். அரசனை என் பெயர் பிருகநலை, நல்ல அருமையான இசை பாடுவேன், நடனம் ஆடுவேன், அரசகுமாரிகள் நடனம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப காலமா பாண்டவருடைய அரண்மனையில் இந்திரபுரத்தில் இருந்தேன். அவங்க எல்லாம் காட்டுக்கு காணகத்துக்கு போயிட்டாங்க, கொஞ்ச காலம் இங்க இருக்கிறாரு, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் நீண்ட கைகளை பார்த்த உடனே இவன் வெளியெடுத்து போர் செய்தால் எதிரிகள் ஒருவனோடு உயிர் எடுக்க முடியாது. அவன் நீண்ட கை ஒரு அடையாளம். இப்ப பாருங்க, மகாத்மா காந்திக்கு ரொம்ப நீண்ட கை இருந்துச்சான். அதே மாதிரி ராமாயணத்துல ராமரை பெற்ற தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட கை, முழங்காலுக்கு கீழே தொங்க விட்டான். அதைத்தான் கருகை நீண்ட தயர்னு கம்பர் சொல்றாரு. கருகை நீண்ட தசரதன். அது மாதிரி ரொம்ப அபூர்வமா தான் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
எல்லாருக்கும் இப்ப கை தொண்டு பாருங்க, முழங்கால் கீழே போகுமா? எல்லாருக்கும் அப்படி இருக்கு. அதுதான் ஒரு அதிர்ஷ்டம். இவனுக்கு அது மாதிரி. சரி, உன்னை பார்த்தா வெளியெடுத்து போர் செய்தா எல்லாரையும் வெற்றி கொள்வாய் போடு இருக்கிறதே அப்படின்னு சொல்லிக்கிறது. அவனுக்கும் ஒரு குறிப்பு தெரியுது. இவனை பார்த்தா இவன் போர்ல செய்தான்னா எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறான். எப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு 20 வயசு பையன் வந்து ரொம்ப அழகா இருப்பான். அவன் கோழி திருடிட்டான்னு சொல்லிட்டு கொண்டு அவன் மேல வழக்கு போட்டாங்க போலீஸ்கார். ஓட்டவனை நிறுத்தி அவனை பிடிச்சுக்கிட்டு இருந்தான், அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். மாட்டிக்கிட்டான், எப்படி தப்புறதுன்னு தெரியாமட்டான். பகல் 11 மணி ஆச்சு. வழக்கு விசாரணைக்கு வந்து கவர்மெண்ட் வைக்கணும். அவனை பலதமா கேள்வியில மடக்கி அவனும் கோழி நான் திருடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சாதிச்சான். எவ்வளவு வாதாடியும் அவங்ககிட்ட உண்மையை வரவழைக்க முடியல. வக்கீல் திணறதை பார்த்தவொடனே நீதிபதி கேட்டாரு குற்றவாளிய, ஏப்பா நீ எப்பவாவது ஜெயிலுக்கு போயிருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, இதை தவிர இதுக்கு முன்னால் நான் எதையுமே திருடி ஜெயிலுக்கு போகலேன்ட்டான். அவன் வாயினாலேயே அவன் கெடுத்துட்டான். சொல்லாம இருந்துருக்கிறாரு. சில பேர் மாட்டிக்கிறது. நம்ம பார்வதி பதையே, நம்ம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பு போகுதுன்னா அப்ப கொஞ்சம் வேகமா சொன்னேன். ஒரு நடிகை பார்த்து ஒரு நிருபர் கேட்டான்னா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டா 16 வயசு தான். உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம்? 28 வருஷம் ஆச்சு. என்னம்மா இது கல்வி 16 வயசுக்குன்னா அப்புறம் கல்யாணம் ஆகி 22 வயசுல? நான் அப்படித்தான் சொல்லுவேன், எனக்கு வயசு 16 தான். என்ன பண்ணுங்க? இது போல இருக்கும்போது அடுத்த நாள் சில நாள் கழித்து நகுடன் என்ன பண்ணா, பேரழகனுக்கு எல்லாம் பேரழையான் மன்மதன் நகரானவனா. பாண்டவர்களே ரொம்ப அழகானவன் யாருன்னா எல்லாரும் அழகுத்தானே விரும்புறாங்க. அறிவுள்ள யாராவது விரும்புறாங்களா? இல்லை. யாரா இருந்தாங்க? பின்னரும் சின்னால் சென்றபின் நகுலன் பேரழகனுக்கு பேர் அணையான் மென்னான் உடை வடிவேல் வேந்தர் போன்றாடன். சபைக்கு வரான். 10 மாது தங்கம் போல பவனி வந்தானே, பாரில் பார்ப்பவர்கள் பெயர்க்கும் வண்ணம் நடந்து வந்தானே, அவன் நடந்து வந்தானே. சித்திரை வண்ணா புதிரிகளில் குறிப்பு தெரியுமே, நல்ல குறிப்பு தெரியுமே என்று முத்திருந்தது பித்தாரமாய் மணிக்கு நின்றானே, என முத்திருந்தது பித்தாரமாய் மணிக்கு நின்றானே, அவன் மணிக்கு நின்றானே. அப்படி உடனே அவன் வணங்கி, ஏ அரசனே, நான் என் பெயர் தாமகரந்தி என்று பெயர். தாமம்னா குதிரை, கரந்தைன்னா அதை கட்டி அடக்கிறோம்னு பேரு. ஆகினாலே எனக்கு தாமகரந்தின்னு பேரு. குதிரைகளுக்கு தலைவிழாம முன்ன தருமரிடத்துல இருந்தேன். முரட்டு காளைகள்லாம் அடக்குமே, குதிரைகளுடைய நோயை தீர்க்குமே, உங்ககிட்ட இருக்கலாம்னு வந்தேன்னா ராஜராஜ மகளுக்கு குதிரைகளுக்கு தலைவராக நகுலனை நியமித்தான். நகுலன் ரொம்ப மிகுந்த அழகு உயர்ந்தவன். உலகுடிலைய மதும் அதில் ஒழுகும் அமுத கிரணமே, உருகும் அடியல் இதயம் நெகிழ உணர்வில் இழந்தவனன் உதயமே, கலையும் நிறையும் அறிவும் முதிரம் முதிரும் அதுல் நரபமே, கருவுதுகள் முடுகு நடிய கருணை பெருக செலுத்திய அடரை குணமும் ஒழிய வெளியில் அழியும் ஒளியில் நிலையுமே, அறிவுள் அறிவை அறியும் அவனும் அறிய அறிய பிரம்மமே, மழையும் மகள் கண்மணி அணையது அதனை வருக வருகவே, பழமை தளமும் பருதி புரியில் மருகு குமரன் வருகவே. பிள்ளைத்தமிழ், முருகனுடைய பிள்ளைத்தமிழ். ரொம்ப அழகா முருகனை பத்தி புகழ்ந்து பாடியிருக்க.
எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, யாருமே அழகா இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆகையினால அப்படிப்பட்டவள அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சகாதேவன் வர்றான், மகாதேவன் மாதிரி வர்றான். யாரப்பா நீ? பசுமுலம் காக்கும் பாலன் என் பெயரோ தந்திரி பாலன், பெயரோ தந்திரி பாலன். பசுமுலம் காக்கும் பாலன் என் பெயரோ தந்திரி பாலன், பெயரோ தந்திரி பாலன். பசுபதியான ஈசனும் அன்றி வாகனம் கொண்டானே, பல பல தெய்வம் குடி கொண்டதானே கோமாராவாகி நின்றது. பசுபுலம் காக்கும் பாலன் என் பெயரோ தந்திரி பாலன், பெயரோ தந்திரி பாலன். பாண்டவருடைய நாட்டில் பசு குழந்தையெல்லாம் காத்து கொண்டிருந்தேன். வனவாசம் போய்விட்டார்கள், வேற வழி என்னன்னு தெரியல. இங்க கொஞ்ச காலம் இருந்தாலும் வந்தேன். என் பேரு தந்திரி பாலன். உன்னை பார்த்தால் மிகுந்த அறிவுடையவனாக தெரிகிறாய். பேசாம எனக்கு நீ மந்திரியா இருந்தன, எனக்கு மந்திரியா இருந்துங்கிறான். என்ன சகாதேவன் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி உள்ளவன், அறிவு உள்ளவன், சாஸ்திரத்துல கரை கண்டவன். அவன் குறிப்பிட பார்த்து கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அதாவது பசுமாடுகளே காக்கின்ற வேலை செய்யும். சரி, நீ பசுகளுக்கு தலைவனா இருப்போ. அதுக்கப்புறம் கடைசியா திரௌபதி இந்த அம்மா வர்ற. மதுமலரின் வாழ்ந்திருவும் வந்து தொழுபுரியால் நொதுமலின் உள்ளாகி ஒரு நுண்ணிடை நடந்தால் பதும விழியால் என் இளவர் வாழ்வோன் மதுர மொழியால் அடைமின் பானுதனை என்றார். மதுர மொழியால் அடைமின் பானுதனை என்றார். தற்செயலா மேல்மாடி இருந்து அந்த சுதேசநாதேவி ராடராஜனுடைய மனைவி கவனிக்கிறார். யாரோ ஒரு அழகான பெண் சோகமே வடிவமாக தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார். பணிப்பெண்களே போய் அவளை அழைச்சிடுவாங்க. சரி சொல்லிட்டு உடனே அங்க அந்த தெருவிலே அந்த வீதியில அவளை திரும்பி பார்க்காத ஆண்கள் பெண்களே கிடையாது. திரௌபதி அவ்வளவு அலங்காரம் உடையும், அழகுடையும். உடனே அங்க வந்து, அம்மா எங்களுடைய மகாராணி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அந்த படத்துக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. அங்கதான் வந்துட்டு இருக்கேன், இந்த வரான். உடனே அழைச்சி கொண்டு வந்து விட்டாங்க அந்த அம்மா கிட்ட, சுதேஷ்னா தேவி கிட்ட. உடனே வந்தவங்களெல்லாம் யாராவது வந்தா வாங்கணும் நம்ம சொல்ற ஒரு படம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த அரச பரம்பரையிலே உண்டு. வந்தவள் இருந்தவன் மருந்தனையும் வேலை அந்த நுவசாரம் உணர்வுற பெருந்தை தந்தொலைகள் பூவினைகள் தகவுடன் வழங்கி எந்த நகர் நீர் உரிமில் யாவுணர என்றார். எந்த நகர் நீர் உரிமில் யாவுணர என்றார். எப்படி இருந்துச்சோ தெரியல, ஒரு வசீகர சக்தி. உபசரித்தார், மனம் முடிந்து அவர் மலர்ந்த முகத்துடனே உபசரிக்கிறார். அதுதான் முக்கியம். உப்பிடன் முகமடந்து உண்மை பேசி உப்பிடாத பொழிக்காத உண்பதே அமர்ந்தமான. நாம் எவ்வளவு சாப்பாடு எப்படி போடுறோம் கணக்கில்லை. மனமும் வந்து ஒப்பிடன் முகமடந்துங்கிறார் அவையார். ஒப்பிடன் முகமடந்து உண்மை பேசி உப்பில்லாத பொழிக்காத உண்பதே அமர்ந்தம். முப்பழம் பால் அன்னமோடு முகங்கள் திடுவாராயிடு கப்பிய பசியோடு கடுப்பசி ஆயிடும். நிறைய பால் பலகாரம் பட்சணத்தோடு சாப்பாடு போட்டு முகத்தை கருப்பா அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா வெறுப்பா. சாப்பிட்றவனுக்கு உள்ள போகும், சாப்பாடு உள்ள போகாது. போட்ட உணவு முடியல, சாப்பிட்டு முடியுது. அதான் உபசரிக்கிறார். அப்புறமா பிறகு மோர் கொடுத்தா. அந்த காலத்துல மோர் வந்தவங்களுக்கு மோர் கொடுக்கறது பழக்கம். அந்த காலத்துல இப்பதான் வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் இருந்தால் தான் சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க. அதனால யாருக்கு மோர் அது வேறுனா பாக்கெட் வைக்கிற மோரை அவன் ஸ்கில் வச்சு எத்தனை நாள் வச்சாங்க வச்சுட்டு அதை எடுத்து கொடுத்துருவோம். அதை கொண்டு வந்தால் நமக்கு உடம்புக்கு ஏற்றுக்கணும், ஏற்றுக்காது. அதனால இப்போலாம் வந்தோடனே இருங்க அப்படின்னு வீட்டில் இருந்தால் காசு கொடுவாங்க, இல்லைன்னா டீ வாங்கிட்டு வர இருந்து போவாங்க. இப்போ இன்னைக்கு காலம் ராணி கேட்கிறா, மாதரசியே நீ எந்த நகர், நீ உரை யாரும் உணர என்றால்
சில பேர் ஊருக்கு போனால் வரவேற்பு முறையே வித்தியாசமாக இருக்கு. இந்த திருவண்ணாமலை போகிற வழியில் அறுவலேருந்து காணிப்பாடி வழியாக போனீங்கன்னா அந்த கிராமங்களில் எப்படி எல்லாம் அவங்க பேசுறதே வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் தமிழ் தான். வாய நல்லா கீரியா, நல்லா இருக்கிறியான்னு கேட்கறது தான். அப்படி எடுத்து பேசுறது அது தமிழ் தான். அது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை கேட்டா இங்க கேட்காதவங்களுக்கு ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. தென்னல் பிள்ளை பக்கம் வாங்க, அவங்க பேசும்போது யாரு அவங்களா, அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க அப்புறமா வருவாங்க அப்படின்னு பேசுவாங்க. இங்க மதுரை பக்கம் வந்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா பேரையே சொல்லிக்கிறோம். முழு பேரையும் சொல்லி கொடுக்கறது, சொல்லி போடுறது கூட அவர் 2-3 தெரு தாண்டி போயிடுவாருன்னு. சொக்கலிங்கம் வந்தா வாங்க சோனாம்பா முதலெடுத்து, மகாலிங்கம் வந்தா வாங்க மானா அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒரு முதலெடுத்து மட்டும் சொல்லி கூப்பிடுறது, இது பரவாயில்ல தான். அது போல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பேச்சுவார்த்தை வித்தியாசமான ஒரு தமிழ் இருக்கும். எல்லாம் தமிழ் தான். எந்த வகையிலே பார்க்கின்ற போது அம்மா சரிம்மா உனக்கு என்ன வேலை தெரியும், அம்மா நீ எங்க இருந்த முதல்ல அதை சொல்லு. தான் விரதமாய ஒரு சகுனி ஒரு பூதான், தான் விரதமாக ஒரு காவலர்கள் கோயில், மான் விரத நோக்கி அவன் மறுபிறந்த வேலை, தான் விரத சாரணி என் பெயரினாலே. என் பேரு விரத சாரணி தாயே. பாண்டவர் பக்கத்துல திரௌபதிக்கு தோழியா இருந்தேன். அவங்கெல்லாம் நாடுல இருந்து நகரம் வந்து காட்டுக்கு போயிட்டாங்க. வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இங்க கொஞ்ச காலம் நான் இருக்கலான்னு வந்தோம். சரிம்மா ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வேலை தெரியும்? ஆமா, பூசுவன சூச்சுவன போன் பணம் உண்டை தேசுடுவனம் புனனி திரளும் வரை அணிவே வாசவனுடு மனுகுண வரசன் மணிவி ராஜராஜனுடைய மனைவியே, உடலில் பூசிக்கொள்ளக்கூடிய கடவை சார்ந்து அருமையாக அரைத்து கொடுப்பேன். வண்ணம் மலர் மாலை விசித்திரமாக கட்டி கொடுப்பேன். ஆடைகளை அலங்காரம் செய்து அணிய செய்வேன். கூந்தலை விதவிதமாக நான் பின்னி அழகு செய்வேன். இதெல்லாம் ஓ சரிம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்குமா கேட்குறீங்க? இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்கிற, விதிவசத்தினால என்னுடைய மன்னவராகிய கணவரை உன்னை பார்க்க நேர்ந்தா ஒருவேளை மயங்க கொடுமேன்னு கேட்டேன். உனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சா? இந்த பாருமா, எந்த மனையும் பையன் இளம் பருவனாலும் கந்தருவர் காவல் குறிக்கும் குடையலானே எந்த முதலாய் மனிதன் யார் முகமும் நோக்கேன் கந்தனின் மாளிகை வைகும் வகையானார். அம்மா, எனக்கு 5 கந்தனவர்கள் காவல் இருக்கிறார்கள். திருமணாய் நான் எந்த மனிதர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இந்த மாளிகையிலே பிறர் எவரும் தெரியாமல் உனக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருப்பேன். என்ன கோபம் பண்ணி சொல்லாரு. சரி இருமா. எப்படியாக எல்லாரும் அவரவர்கள் பேரை மாற்றிக்கொண்டு உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு அங்கே வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய காலத்துல வசந்த காலம் வந்துச்சு. இந்த வசந்த காலம் வந்த உடனே அந்த நாட்டிலே வருஷம் ஒரு முறை சங்கர உற்சவம் நடக்கும். அதாவது சிவபெருமானுக்கு திருவிழா. அது கண்கொள்ளாத காட்சியா இருக்கு. கணக்கில் இருந்தாத கூட்டம் வரும். புதுவிடமா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரவழைச்சு பார்த்தா அந்த ஊரே பெரிய காட்சியா இருந்தாங்க நகரமே. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் விதவிதமா புடவையை உடுத்தி கொண்டு அந்த திருவிழாவிலே கலந்து கொள்கிறார்கள். திருவிழாவுக்கு வந்த பொம்பளைங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவ என்ன புடவை விட்டு என்ன நகை போட்டுக்க, இதையே பார்க்குறாங்க. இது மாதிரி நமக்கு இல்லையேன்னு ஒரு வேக்கம். அது வேற ஒண்ணு இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் திருவிழாவில் ஒரு கூட்டத்தில் நடனம் எல்லாம் ஒரு பக்கம், பாட்டு கச்சேரி ஒரு பக்கம், பரதநாட்டியம் ஒரு பக்கம், எல்லாம் நடக்குது. என்ன கொஞ்சம் பாரு, எந்த இளமையானதை பாரு, என்னாலும் மாறாத பருவம் நான் எளிதாய் வருவாய. அவன் என்ன கொஞ்சம் பாரு, என் இளமையானதை பாரு, என்னாலும்
ஆனந்தமான கூட்டம் ரசிக்கிறாங்க. அப்போது ஒருவன் வருகிறான், வாசவன் என்ற மல்யுத்த வீரன். அந்தவர் உரையும் நாளில் விட்டினுக்கு ராமன் என்ன, வேலைக்கு இளையோன் என்ன, சொல்லினுக்கு உதவி தோய்த்தொன் முடி என்ன, பண்போர் மண்டினுக்கு ஒருவன் யானே வாசவன் என்று வந்தான். ஸ்ரீபுதன் வாசவன் என்ற பேருடைய பெரிய மல்யுத்த வீரன். அவனுடைய மன்னர்கள் சூழ அரண்மனைக்கு வரான். வரராஜ் மிகுந்த உயரமும் தோற்றமும் கம்பீரமான உள்ளம் கொண்டவன். மன்னனை வணங்கியிருந்தான். எடப்பாடி அரசே, அவனை முழுவதும் 56 நாடுகளிலும் எனக்கு நிகரான வலிமை படைத்த மன்னன் கிடையாது. நான் பெற்ற வெற்றிகள் ஏராளம், பெற்ற பரிசுகள் ஏராளம், விருந்தவர் ஏராளம், பயந்து ஓடியவர்கள் 10,000. உங்கள் நாட்டிலே மன்னர்களை இருக்கக்கூடியவர்களிடம் வெல்ல வந்திருக்கிறேன், அவங்களை என்னோடு மோத சொல்லுங்கள். கொஞ்சம் ஆணவத்தோடு பேசணும். அவருடைய திறமையில் அப்படி ஒரு நம்பிக்கை. புராணம் பார்த்தாங்க. மன்னனே, இங்க பாரு, இன்னைக்கு விருந்தனுடைய மாளிகையை தங்கிரு, நாளைக்கு நீ சொன்ன மாதிரி என்னுடைய அரண்மனை மன்னர்களிலும் ஒன்னொன்று மோத சொல்லுவோம். அதே மாதிரி மறுநாள் காலையிலே ஜனங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வந்து பார்க்குறாங்க அந்த மல்யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்று. அன்னைக்கே மல்யுத்தம் விளையாட்டுன்னா எவ்வளோ ரசிகர்கள் இருந்திருக்காங்க. எவ்வளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல தத்தையும் தோணும் தோணும் தாக்கியும் சென்றி கொண்டு மொத்தையும் பற்பன சாரி முளைக்கும் பயிர கையால் முத்தையும் காலும் காலும் போத்து மற்போர் தோன்ற மொத்தையும் அரையன உடன் மறந்த சேர்த்தும் ஒவ்வொருவனையும் தனித்தனியா வருகிறார்கள். தத்தையும் தோளுடன் தோல் மேல தோல் மோதி தலையோட தொகுதி எடுத்து படகாரி அப்படியே வளைய வளை வந்து மோதி ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியினால எல்லா மன்னர்களையும் சாய்த்து விட்டார் இந்த வடநாட்டு மன்னர். என்ன செய்வது?